வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டெக் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய TDA7439 ஆடியோ ப்ராசரை பேஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு ஸ்டீரியோ ரிமோட் கிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிமோட் கிட்டை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர்னுடைய டெக்னிக்கல் டீட்டெயில் மற்றும் ஆடியோ டெமோ டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஆடியோ கிளாரிட்டி கொண்ட ஒரு ஸ்டீரியோ ரிமோட் கிட் பேஸ்டு ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமோட் கிட்டை பயன்படுத்தி அசம்பிள் பண்ணலாம். அதுலேயும் TDA சீரீஸ் ஐசியை பயன்படுத்தியோ அல்லது STK பேஸ்டு ஐசியோ அல்லது 4 டிரான்சிஸ்டர் கேட்டகரியிலையோ அல்லது 4 MOSFET கேட்டகரியிலையோ ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுனாலும் இந்த ரிமோட் கிட்டை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டீரியோ ரிமோட் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரபிள் மிட் 3-வே டோன் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. வித் வால்யூமையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேனுவல் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட் பவர் நார்மலாக ஒரு 25+25 வாட்லேருந்து ஒரு 100+100 வாட் அல்லது 200+200 வாட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணோன்னா தாராளமாக இந்த ரிமோட் கிட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரிமோட் கிட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. அதாவது 1000 ரூபீஸ்க்கு கீழே இந்த ரிமோட் கிட்ட அசம்பிள் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஒரிஜினல் ஆடியோ ப்ராசரை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபியூச்சர்ஸ், ஹேங்கிங் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. இந்த ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய ரிமோட் கிட்டு தான். ஸோ ஒருவேளை இதற்கு உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் தேவைப்பட்டாலும் சர்வீஸ் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த ரிமோட் கிட் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த ரிமோட் கிட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இதனுடைய செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும் அப்படிங்கிறத ப்ராடக்ட் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வித் ஷிப்பிங் சார்ஜஸோட எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். பேமெண்ட்டுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதனாலே பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரெசிப்ட் அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்பீடு போஸ்ட் அல்லது பார்சல் சர்வீஸ் அல்லது டிரான்ஸ்போர்ட் மூலிமா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் சேஃபாக அனுப்பிச்சி வைக்கப்படும். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. ப்ரீபெய்டு பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் பண்ணுறோம். முன்கூட்டியே நீங்கள் பணம் கட்டினா தான் நம்ம பொருளை அனுப்பிச்சி வைப்போம். முன்கூட்டியே பணம் வாங்கிறதுனால ஏமாற்றிட மாட்டிங்களா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபாக பொருள் வந்துடும். அடுத்து இந்த ரிமோட் கிட்டை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய ரிமோட் கிட்டுன்னு சொல்லியிருந்தேன். இதை தயாரித்தவர் ஒரு டிவியினுடைய சர்வீஸ் இன்ஜினியர். ஸோ அவர் ஓனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸருக்கான ப்ரோக்ராம் கோடிங் எல்லாம் கற்றுக்கிட்டு அவரே PCB டிசைன் பண்ணி அவரே இதற்கான ப்ரோக்ராம் கோடிங்கையும் எழுதி அவர் ஓனாக இதை அசம்பிள் பண்ணி ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இதை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரிமோட் கிட்ட நம்ம ரெடி பண்ணணுன்னா ஒரே ஆள் அதை அசம்பிள் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம் ரெடி பண்ணுங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறையா மார்க்கெட் ரிமோட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளிங் அவங்களுடையதாக இருக்கும். ஆனால் அதற்கான ப்ரோக்ராமை வெளியில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிக செலவு ஆகும் அந்த ப்ரோக்ராமுக்காக. அப்படிங்கிறதுக்காக அவர் ஓனாக இந்த ரிமோட் கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணவரை ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டு அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் அடுத்தடுத்த வெர்ஷன் மாடல் ரிமோட் கிட்டாக கொண்டு வர இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ரிமோட் கிட்டு. இதுக்கடுத்து 2.1 ரிமோட் கிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிஸ்பிளேவோட, அதாவது LCD டிஸ்பிளேவோட இருக்கக்கூடிய மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் ரிமோட் கிட்டு. இதில் வந்து LCD டிஸ்பிளே இருக்காது. அதற்கு பதிலாக நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணுறதுக்கு 2 2 கலர் LED, அதாவது நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கிட் பட்டனுக்கான ப்ராசஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பவர் ப்ளஸ் அந்த ப்ராசஸ் LEDயும், அதுக்கடுத்து மோடு சேஞ்ச் ஆகிறது, என்ன சோர்ஸு செலக்ட் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த சைடு ஒரு LED. ஸோ 2 LED இதில் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். இதில் நான் முன்னாடியே சொன்னது போல் TDA7439 ஸ்டீரியோ ஆடியோ ப்ராசர் ஐசியை யூஸ் பண்ணி இந்த ரிமோட் கிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 3-வே ஆடியோ ப்ராசர். பேஸு ட்ரபிள் மிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரபிள் மிட்டு அதனுடைய வால்யூம் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 15 லெவலில் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து வால்யூமும் நம்ம ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 56 லெவலில் கொடுத்துருக்குறாங்க.
அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்குமே இதில் வந்து லாஸ்ட் மெமரி ஆப்ஷன் உண்டு. நீங்கள் என்ன வால்யூம் லெவல் செட் பண்ணி நீங்கள் கடைசியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது யூஎஸ்பி மோடில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது அதை மாற்றி ஆக்ஸ் இன்புட் மோடில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, எல்லா மோடுமே லாஸ்ட் மெமரி ஃபங்க்ஷன். கடைசியாக என்ன வால்யூம் லெவலில் என்ன இன்புட் சோர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆஃப் பண்ணுறீங்களோ, திருப்பி ஆன் பண்ண உடனே அதே வால்யூம், பேஸ், ட்ரபிள், மிட்டு லெவலில் அதே இன்புட் சோர்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆன உடனே போயிடும். வேணும்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே லாஸ்ட் மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் இன்புட் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடியோ ப்ராசரில் மொத்தம் உங்களுக்கு 4 இன்புட் இருக்குது. ஒரு யூஎஸ்பி இன்புட்டு, ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3, 3 ஆக்ஸ் இன்புட்டும் ஒரு யூஎஸ்பி இன்புட்டும் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு அட்வான்ஸ் ஃபியூச்சர் என்னென்னா, இந்த ஒரே ரிமோட் கிட் மூலிமா இதில் மெர்ஜ் பண்ணக்கூடிய இந்த யூஎஸ்பி ஆடியோ பிளேயர், அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் இன்றைக்கி வாங்கக்கூடிய இது வந்து பகாரியா யூஎஸ்பி ஆடியோ பிளேயர் இதுவாக இருந்தாலும் சரி, வயராக இருந்தாலும் சரி, ஐப்ளேவாக இருந்தாலும் சரி, சாம்கானாக இருந்தாலும் சரி, எல்லா யூஎஸ்பி பிளேயரையும் இந்த ரிமோட் கிட் கூட மெர்ஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரே ரிமோட் கிட்டில் இந்த யூஎஸ்பி பிளேயரில் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சாங் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் மோடு சேஞ்ச் பண்ணுறது, இந்த யூஎஸ்பி பிளேயர்னுடைய வால்யூமை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது, ஓவரால் ரிமோட் கிட்னுடைய வால்யூமை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணுறதுங்கிறத அந்த ஆம்ப்ளிஃபையனுடைய டெமோ வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஏன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையராக இருக்கும்போது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருதுங்கிறது அந்த ஆம்ப்ளிஃபையர் டெமோ வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிக்க முடியும். அதே போல் மார்க்கெட்டில் இந்த யூஎஸ்பி பிளேயருக்கு வரக்கூடிய அந்த குட்டி ரிமோட் இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 அடி. அதுவே கஷ்டம்தான். 5 அடியை தாண்டி போகும்போதே சரியாக வேலை செய்யாது. ஆனால் இந்த ரிமோட் கிட்ட, அதாவது இந்த ரிமோட் கண்ட்ரோலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 30 அடிக்கு மேலே இருந்தும், அதாவது 30 ஃபீட்டுக்கு மேலே இருந்தும் கூட உங்களால் இந்த யூஎஸ்பி பிளேயருடைய கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா இதற்கு செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் சென்சார் வந்துடும். இந்த ஐஆர் சென்சாரினுடைய அவுட்புட்டு இந்த பேக் சைடு இந்த ரிமோட் அதாவது இந்த டிஸ்பிளேல இருக்கும் பாருங்க, ஐஆர் அவுட். இந்த ஐஆர் அவுட்டை எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த யூஎஸ்பி பிளேயர் இருக்கக்கூடிய இந்த ஐஆர் சென்சாரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதனுடைய அவுட்புட் பின்னு, இந்த 3வது பின்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த ஐஆர் சென்சாரை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய வயரை இந்த பின்னில் சால்வ் பண்ணி இந்த இடத்துல இந்த ஐஆர் இங்கே போர்டில் இருக்கக்கூடிய சென்சாரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சென்சார்லேருந்து வயரை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதாவது இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இப்போ ஃபோக்கஸ் ஓகே, இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ எல்லாமே இந்த ஒரே ரிமோட் கண்ட்ரோலே ஃபங்க்ஷன் ஆகும், நீங்கள் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரில் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர்னுடைய டெமோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். இதில் பாருங்கள். ஸோ இந்த டிஸ்பிளே யூனிட்டில் இந்த ஐஆர் அவுட்புட் இங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து இந்த யூஎஸ்பி பிளேயரில் இருக்கக்கூடிய ஐஆர் சென்சார் ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமில் இந்த 3rd பின், அதாவது இந்த ஐஆர் சென்சாரினுடைய அவுட்புட் பின்னில் சால்டர் பண்ணியிருக்கோம். அப்படி சால்டர் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணலான்னா, இந்த ரிமோட் கிட்னுடைய இன்ஃப்ராரெட் சென்சார் மூலிமாவே இந்த யூஎஸ்பி பிளேயரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றின டெமோ வீடியோ தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி. ஸோ இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரே ரிமோட் கண்ட்ரோலில் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபியூச்சர், இந்த ரிமோட் கிட் 12 வோல்ட் டிசியில் தான் வேலை செய்யும். அடுத்து எல்இடி நோட்டிஃபிகேஷன். நான் முன்னாடியே சொன்னது போல் பவர் மற்றும் ப்ராசஸ்க்கு ஒரு எல்இடி, என்ன மோடில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு எல்இடி. ரெண்டுமே மல்டி கலர், அதாவது ரெட் அண்ட் க்ரீனில் இந்த 2 எல்இடியும் வேலை செய்யும். அடுத்து இதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ஏன் இதில் வந்து எல்சிடி டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் இதில் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்கலன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை குறைக்கணும். ஏன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுக்கும்போது கண்டிப்பாக ரிமோட் கிட்னுடைய ப்ரைஸு 1000 ரூபாய்க்கு மேலே போயிடும். அதே போல் 1000 ரூபாய்க்கு மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.1 ரிமோட் கிட் பேசிக் யூஎஸ்பி ப்ளூடூத் இல்லாமல் நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ரிமோட் கிட் காஸ்ட் கிட்ட வந்துடும். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்து பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம இந்த ரிமோட் கிட்ட அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே எடுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளேவை நம்ம அதில் என்ன கண்டென்ட் தெரியுது அப்படிங்கிறத ஒரு 5 ஃபீட் டிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் ஒரு 3 to 4 ஃபீட்டில் உட்காந்தா தான் அந்த எல்சிடி டிஸ்பிளேல என்ன இருக்குன்னு தெரியும். அதை தாண்டி நம்ம இப்போ வீட்டில் ஒரு ஸ்டீரியோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த இடத்துல நம்ம எப்போவுமே ஆம்பிளிஃபையருக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நல்லா ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் தள்ளி தான் உட்காந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது எல்சிடி டிஸ்பிளே வச்சோன்னா அதில் என்ன இருக்குங்கிறத நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து ரீட் பண்ண முடியாது. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட்டாக இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக அந்த லைட்டு பிளிங்க் ஆகிறத வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ்ஸு இந்த 2 எல்இடிக்கும் இடையில கேப் வேறு இருக்குது. அதனால் அதாவது ப்ராசஸ் நடக்கிற எல்இடி எரியுதா அல்லது உங்களுக்கு மோட் சேஞ்ச் ஆகிற எல்இடி எரியுதாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆம்பிளிஃபையர் பேனலில் நீங்கள் அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வீடியோவில் காட்டியிருந்த மாதிரி. அல்லது இல்லை நார்மல் மேனுவல் ஆம்பிளிஃபையரில் நீங்கள் பண்ணாலும் இந்த எல்இடியை இதிலிருந்து ரிமூவ் பண்ணி வயரை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்சிடி டிஸ்பிளே அவங்க கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் அண்ட் வயரிங். இந்த மாதிரி ஒரு ரிமோட் கிட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சேனல் பாக்ஸ் ஆர்சிஏ கனெக்டராக ஆன் போர்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்கள், நல்ல குவாலிட்டியான காம்பனண்ட் போட்டு நீட்டாக அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம், உங்கள் ஆம்பிளிஃபையர் கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸ் ஆர்சிஏ சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், அல்லது இப்படி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் எப்படி உங்களுக்கு அந்த ஆம்பிளிஃபையர் கேபினெட்டுடைய ஹைட் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா வயரிங் கனெக்ஷன் ரொம்ப ஈஸி. இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறீங்க. ஸோ இதில் யூஎஸ்பியினுடைய ஆடியோ இன்புட்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. கனெக்ஷன் டீட்டெயில் நான் அடுத்து சொல்கிறேன். அதே போல் இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு இதனுடைய ஆடியோ அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பவர் ஆம்பிளிஃபையருக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும். வால்யூம் கண்ட்ரோல் சால்டர் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இருக்காது. ரொம்ப ஈஸியாக இந்த ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணி ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நீங்கள் பண்ணிட முடியும். நல்ல குவாலிட்டியாக வந்துடும். இந்த ஐசியினுடைய TDA7439 ஐசியினுடைய ஆன்லைன் டேட்டா ஷீட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுற லிங்கை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். இந்த ஐசி ஒரு 30 பின் கொண்ட ஐசி. ஸோ என்னுடைய டேட்டா ஷீட்டை படிக்கும்போது உங்களுக்கு இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட்டினுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எங்கே எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ போர்டினுடைய டாப் வியூ இது தான். போர்டினுடைய பாட்டம் வியூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கான பவர் சப்ளை. ஸோ ஆன் போர்டில் ஒரு சில மார்க்கிங் மிஸ் ஆகிருக்கு. நான் அதனால தான் உங்களுக்கு மார்க்கரில் அதெல்லாம் எழுதி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் பிசிபி அப்டேட் பண்ணும்போது இவங்க ஆன் போர்டில் எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ரிமோட் கிட்கான பவர் சப்ளை. இந்த ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளையில் ஃபங்க்ஷன் ஆகும். அதற்கான பாசிட்டிவ் இங்கே கொடுக்கணும், நெகட்டிவ் இங்கே கொடுக்கணும். ஸோ 12 வோல்ட் டிசி நீங்கள் ஒரு மினிமம் 1 ஆம்பியர் இருக்கணும். ஒரு 2 ஆம்பியர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ராப்பராக 1 ஆம்பியர் கிடைக்கணும். இல்லைனா 2 ஆம்பியர் இருக்கக்கூடிய ஒரு எஸ்எம்பிஎஸோ அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 2 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதன் வழியாக அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க. எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை போட்டிங்கன்னா எஸ்எம்பிஎஸ்னுடைய அவுட்புட் டிசியாக தான் இருக்கும். டைரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 12 வோல்ட்டை இங்கே கொடுத்துட்றோம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட்டு. யூஎஸ்பி பிளேயர்னுடைய ஆடியோ சிக்னல் இன்புட்டு லெஃப்ட் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் ரைட் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு இன்புட். அதுக்கடுத்து ஆக்ஸ் இன்புட் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஆர்எம்சி சாக்கெட்டாக வந்துடுறதுனால அதுக்கு நீங்கள் வயர் சால்டர் பண்ண வேண்டியதே இல்லை. உங்களுடைய கேபினெட்டில் அப்படியே தூக்கி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 1னுடைய இன்புட்டு, இது ஆக்ஸ் 2னுடைய இன்புட்டு, இது வந்து ஆக்ஸ் 3னுடைய இன்புட்டு. அதற்கடுத்து இந்த டோட்டல் ரிமோட் கிட்னுடைய ஆடியோ அவுட்புட்டு ஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இங்கேருந்தும் கிரவுண்ட் இங்கேருந்தும் ரைட் இங்கேருந்தும் எடுக்கணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு நம்மளுடைய பவர் ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுத்தா போதும். இடையில வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷனே தேவையில்லை. ஏன்னா இந்த ரிமோட் கிட்லேயே உங்களால் வால்யூம், பேஸு, ட்ரெபிள், மிட்டு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதனால் உங்களுக்கு பேஸ் ட்ரெபிள் போர்டு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இந்த போர்டுக்கு இன்புட் மற்றும் அவுட்புட் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து இது வந்து டிஸ்பிளே போர்டு. ஸோ இந்த டிஸ்பிளே போர்டும் மெயின் ஆடியோ ப்ராசஸர் போர்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்எம்சி கனெக்டரில் கனெக்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க ரெடிமேடாக. ஸோ பவர் ஸ்டேட்டஸ் எல்இடி இங்கே இருக்குது. அதுக்கடுத்து மோடு இண்டிகேட் பண்ணுற எல்இடி இங்கே இருக்குது. நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த ஐஆர் அவுட் பின் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஐஆர் அவுட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு வயர் போட்டு நம்மளுடைய இந்த யூஎஸ்பி பிளேயர்னுடைய ஐஆர் சென்சார்னுடைய 3rd பின்னில் இந்த சென்சாரை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கனெக்ஷன். ஸோ இந்த போர்டினுடைய கனெக்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிவிட்டு உங்களால் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணிட முடியும் ரிமோட் கிட் பேஸில். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறது தான், பாட்டு கேட்குறதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான் மெயினான ஆம்பிளிஃபையர். இந்த ரிமோட் கிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா
அதை உங்கள் வீட்டில் நீங்கள் அதை மேக்ஸிமம் பாட்டு கேட்குறது யூஸ் பண்ணலாம், அல்லது உங்களுடைய டிவியினுடைய அவுட்புட்டு, டிடிஹெச்சினுடைய அவுட்புட்டு அல்லது ஆக்ஸ் இன்புட் வழியாக கொடுத்து உங்களுடைய ஆடியோவை கேட்கலாம். பேஸ் டபுள் நல்ல ஒரு ஆப்ஷன் ஃபீச்சரோடு இதில் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையருக்கு ஒரு நல்ல பேஸ் டபுள் மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அந்த இடத்துல தாராளமாக இந்த ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ண முடியும். குவாலிட்டியான ரிமோட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப்க்கு தனி பட்டன் வந்துடுது, மியூட் பண்ணுறதுக்கு தனி பட்டன் வந்துடுது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வந்துடுது. அதுக்கடுத்து ஈக்குவலைசர். ஸோ இந்த ஈக்குவலைசர் பட்டனை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய யூஎஸ்பி பிளேயரோட ஈக்குவலைசரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மோடு, யூஎஸ்பி மோடு, ப்ளூடூத் மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான மோடு. ஸோ இந்த டியூன் அப்படின்னு இருக்கிறதனுடைய ப்ளஸ்ஸு மைனஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி பிளேயருடைய வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். இதுவே இந்த வால்யூம் ப்ளஸ் மைனஸை நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் ரிமோட் கிட்னுடைய வால்யூம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கடுத்து பேஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு பட்டன் இருக்குது, ட்ரிபிள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்குது. அதுக்கடுத்து மிட்டு கண்ட்ரோல் இது தான் அதுக்கான பட்டன். 2.1 ரிமோட் கிட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் வந்து சப்வூஃபர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஸ்டீரியோக்கான ரிமோட்டு. ஸோ அதுக்கடுத்து யூஎஸ்பி பிளேயரில் சாங்கை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்காக நியூமெரிக் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய 2.1 ரிமோட் கிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இதுதான் அந்த 2.1 ரிமோட் கிட்டு. டிஸ்பிளே எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோ ப்ராசர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோ ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா PT2033. இந்த 2.1 ரிமோட் கிட்ட நம்மக்கிட்ட இப்போதைக்கு சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய ப்ரைஸும் 1000 ருபீஸ்க்கு கீழே தான் இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு 2.1 ரிமோட் கிட்டு. ஆன் போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்ஸ் கனெக்டரோட வந்துடும். இதனுடைய செப்பரேட் இன்டெப்த் டீட்டெயில் வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த ஆம்ப்ளிஃபையருடைய பேக் சைடு காட்டுறேன். இதில் எப்படி பேக் சைடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த கனெக்டர் வந்து 2 பின், அதாவது சிங்கிள் ஆக்ஸ் இன்புட் கனெக்டர் இருக்கிறதுனால இந்த ரிமோட் கிட்னுடைய ப்ரோக்ராம்லேயே ஒரே ஒரு ஆக்ஸு மற்றும் ஒரே ஒரு யூஎஸ்பி மட்டும் தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி இந்த கம்ப்ளீட் ஆம்ப்ளிஃபையராக வாங்கும்போது ப்ரோக்ராம் இருக்கும். இதுவே நீங்கள் ரிமோட் கிட் மட்டும் தனியாக வாங்கினீங்கன்னா 3 ஆக்ஸ் இன்புட் தனித்தனியாக செலக்ட் ஆகிற மாதிரியும் அதற்கடுத்து யூஎஸ்பி வர்ற மாதிரியும் இருக்கும். ஸோ ஆம்ப்ளிஃபையராக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் இன்புட் தான் பேக் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி வரும். நீங்கள் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு 3 ஆக்ஸ் இன்புட்டும் இருக்கிற மாதிரி உள்ள ப்ரோக்ராம் கொண்ட கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா 3 ஆக்ஸ் இன்புட் இருக்கக்கூடிய கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமோட் கிட்டை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ பண்ணுங்கிறதுனால கிட்டத்தட்ட 17 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் அந்த 3 ஆக்ஸ் இன்புட்டில் எப்படி அது இண்டிகேட் ஆகுங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு பவர் ஆன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இன்னும் 2 நிமிடம் ஆகிடும் நினைக்கிறேன் வீடியோ. ஸோ ஒரு டீட்டெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஓகே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ சாரி, வெளிச்சத்தில் இருக்கிறதுனால எல்இடி எரியிறது உங்களுக்கு அவ்வளோ வெளிச்சமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மோடில் இருக்குது. இதே நான் இன்புட்டை சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோடில் இருக்கக்கூடிய எல்இடி உங்களுக்கு ரெட்டு, சிங்கிள் ரெட்டில் மாறிச்சு அப்படின்னா, ஸோ இப்போ சிங்கிள் கண்டினியூஸ், அதாவது சிங்கிள் பிளிங்க் ஆகி மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஎஸ்பி மோடு. திருப்பி நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது இந்த மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது இன்புட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இன்புட்டை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிளிங்க் ஆகும். ஸோ 2 பிளிங்க் ஆச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 2. ஸோ அடுத்து 3 பிளிங்க் ஆகும் பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்ஸ் 3. ஸோ அடுத்து திருப்பி நான் இன்புட்டை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2மே உங்களுக்கு க்ரீனில் வந்துடும். இது வந்து யூஎஸ்பி மோடு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரிமோட் கிட்டாகவே வாங்கும்போது 3 ஆக்ஸ் இன்புட், அதாவது இந்த 3 RCA சாக்கெட்டும் உங்களுக்கு சால்டர் பண்ணி வந்திருந்தது அப்படின்னா 3 ஆக்ஸையும் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும். அல்லது நீங்கள் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையராக வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் இன்புட் பேக் சைட்லேயும் அடுத்த இன்புட்டை சேஞ்ச் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி மோடுக்கு போயிடும். ஸோ ஒரே ஒரு ஆக்ஸ் மட்டும்தான் வரும். இதுதான் வித்தியாசம். எது வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.